العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இதுவரை கடவுள் இருக்கிறான் என்பதற்கான தர்க்க ரீதியான சான்றுகள், அந்த கடவுள் ஒரே ஒருவன்தான் இருக்க முடியும் என்பதற்கான ஆதாரங்கள், எந்த ஒரு மனிதனையும் நாம் மகான்கள் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு தரப்படவில்லை என்பதற்கான சான்றுகள், நபிமார்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லா நிலையிலும் மனிதர்களாக இருந்தார்களே தவிர தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக இல்லை என்பதற்கான சான்றுகளையும், எந்த மனிதராக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் அவர்கள் சுயமாக அற்புதங்களை நிகழ்த்த முடியாது, மறைவான செய்திகளை அவர்கள் அறிந்து கொள்ள இயலாது என்பதற்கான சான்றுகளையும் இந்த தொடரிலே நாம் அறிந்தோம். அதன் பிறகு இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக எத்தனையோ தவறான வாதங்களை முன்வைக்கிறார்கள். நடைமுறையிலே உள்ள சில உதாரணங்களை எடுத்துக்காட்டி இந்த ஏகத்துவத்திலிருந்து திசை திருப்ப எப்படியெல்லாம் முயற்சிக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதே போல ஜியாரத் என்ற பெயரிலே ஜியாரத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு இந்த ஏகத்துவத்திற்கு எதிரான கொள்கைக்கு எப்படியெல்லாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஏகத்துவத்தில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் எடுத்து போடுகிற இன்னொரு அஸ்திரம், இன்னொரு ஆதாரம் ஷஃபாஅத் என்பது. ஷஃபாஅத் என்று ஒன்று இருக்கிறது, நம்ம நம்புகிறோம். ஷஃபாஅத்னா மறுமையில சிபாரிசு பண்றது. மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நல்லடியார்களுக்கெல்லாம் அல்லாஹ் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை விளங்கி வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களும் இருக்கின்றன, ஹதீசுகளும் இருக்கின்றன. அப்ப ஷஃபாஅத்தை பற்றி வரக்கூடியவையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதுல ஒரு பகுதியை மட்டும் முழுசா எடுத்துக்கிறது இல்ல. ஷஃபாஅத்து பற்றி வரக்கூடிய ஆதாரங்கள்ல ஒரு சில ஆதாரங்களை மட்டும் அப்படி எடுத்து வைத்துக் கொண்டு, இங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்கன்னு வருது, இங்க பாருங்க நல்லடியார்கள் எல்லாம் சிபாரிசு செய்வாங்கன்னு வருது. அப்ப ஏன் நம்ம அந்த பெரியார்கள்ட்ட போய் நம்ம சிபாரிசு கேட்க கூடாது? சிபாரிசு செய்வாங்கன்னு இருக்குல்ல, அவங்கள்ட்ட போய் சிபாரிசு கேட்க போறோம். மார்க்கத்தில் உள்ளதான் நாங்க கேட்கிறோம். பெரியார்கள் எல்லாம் சிபாரிசு செய்வாங்களா இல்லையா? நல்லடியார்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ண போறாங்களா இல்லையா? பண்ணுவாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டு, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வாங்க என்பது நம்ம எல்லாரும் வழங்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நல்லடியார்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குதுங்கிறத ஒரு பெரும்பாலான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதை வைத்துக் கொண்டு மறுமையில சிபாரிசு செய்வார்கள் ஒண்ணு இருக்கும் பொழுது
நாங்க போய் அந்த சிபாரிசை கேட்டா என்ன தப்பு? அதான் அவங்களுடைய அடுத்த முக்கியமான ஆதாரம். இதை நீங்க விலையை கொள்ளணும். மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மை, அதுல சந்தேகமே இல்லை. அது எப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். மறுமையில சிபாரிசுனா என்ன, யார் யார் சிபாரிசு செய்வா, சிபாரிசுடைய அந்த நிலைமை என்ன, அல்லாஹ் சிபாரிசு கொடுக்கிற மரியாதை என்ன, அதுகளை எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒருவர் மறுமையில் சிபாரிசு செய்வார்னு சொன்னா அவர் உசுரோட வாழும் பொழுது நீங்க எங்களுக்கு மறுமையில சிபாரிசு செய்யுங்கன்னு கேட்க முடியுமா? நம்ம கேட்கிறோம் கேட்டா மறுமையில செய்வார்கள் என்பது அல்லாஹ் யாருக்கு சான்ஸ் கொடுக்கறானோ பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். இப்ப ஒருத்தட்ட போய் நீங்க சிபாரிசு பண்ணிட்டு கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இந்த உலகத்துல போய் கேட்கலாம், 100 ரூபாய் தாங்கன்னு கேட்கலாம். ஒரு ஆளை பார்த்து நீங்க மறுமையில நமக்காக சிபாரிசு பண்ணுங்க, மறுமையில என்ன கேள்வியாவும் நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, எனக்கு அந்த வாய்ப்பு தருவானா தரமாட்டானா, நான் மகான் இல்லையா சொல்ல முடியாத. அப்ப நான் சிபாரிசு அவங்க செய்வாங்க என்று வரக்கூடிய ஆதாரத்திற்கும் இவர்கள் போய் அங்க போய் சிபாரிசுக்காக கெஞ்சுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல வழங்கிக்கணும். சிபாரிசு செய்வாங்களா, செய்யலாம், செய்யாம போகலாம். யார் யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பின்னாடி பார்க்க போறோம். முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் சிபாரிசு செய்வாங்க, அதனால நீங்க போய் அவங்களுடைய சிபாரிசை தேடிக்கிறீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சிபாரிசு செய்வாங்கன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ஒவ்வொருத்தரையா சந்திச்சு சிபாரிசை தேடுங்கன்னு சொல்லல. அல்லது யார் யார் சிபாரிசு செய்வாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மொத்த உம்மத்துல நாரெல்லாம் சிபாரிசு செய்யக்கூடிய ஆளுங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா? யாரு செய்வா, எப்ப செய்வாங்க, அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அவர் உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத நிலையில நம்ம என்ன பண்றோம்? சிபாரிசு பற்றி வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் தப்பு தவறா விளங்கிட்டு பெரியார்கள் எல்லாம் மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்க, அதுதான் நாங்க போய் கேட்கிறோம் அப்படிங்கிறோம். அப்ப சிபாரிசை பத்தி நம்ம ஆய்வு பண்ணுவோம். திருமறை குர்ஆன்ல சில வசனங்களை எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா சிபாரிசு ஒண்ணு அறவே கிடையாதுங்கிற மாதிரி கருத்துல இருக்கும். ஒரு சில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபாரிசுங்கிற கிடையவே கிடையாதுங்க குர்ஆன்ல இருக்குதுல அப்படின்னு பார்த்தோம்னு அப்படி தெரியும். சில வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா மறுமையில சிபாரிசுக்கு எந்த வேலையும் கிடையவே கிடையாது என்ற கருத்துப்பட அமைந்த குர்ஆன் வசனங்களும் குர்ஆன்ல இருக்கின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, பக்கராவுல 48வது வசனம், ஒத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா, எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு பயனும் தர முடியாது, அப்படி ஒரு நாள் இருக்குது, பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், எந்த ஆத்மாவிடம் இருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த ஆத்மாவில இருந்தும் எந்த ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், எந்த ஆத்மாவிடம் இருந்தும் எந்த ஒரு ஈட்டு தொகையும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டுறேன், சொத்தை நான் எழுதி தந்துரு, சவுதி அரேபியா கடத்தி விட்டுறேன் அப்படின்னு செஞ்சாருல முஷர்ரப், அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், எந்த ஒரு ஈட்டு தொகையும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலாஹும் யன்சரூன், அவர்கள் எந்த ஒரு உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் ஒரு நாளை பயப்பட சொல்றான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளுங்கிறான்? ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படாத நாளுங்கிறான். ஷஃபாஅத்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாத நாள் என்று சொல்லும் பொழுது இந்த ஆயத்தை மட்டும் ஒருத்தன் வச்சு பார்த்தான்னு சொன்னா சிபாரிசு இல்லைங்கிற முடிவுக்கு வருவான். சரி, இன்னும் பாருங்க, அதே பக்கராவுல 123வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இதே வாசகம் தான், ஒத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா அதுலுன் வலா தன்ஃபுஹா ஷஃபாஅத்துன், அங்க ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னா இங்க என்ன சொல்றான்னு கேட்டா வலா தன்ஃபுஹா ஷஃபாஅத்துன், எந்த பரிந்துரையும் பயன் தராது, எந்த பரிந்துரையும் எந்த சிபாரிசும் பயன் தராத ஒரு நாள் இருக்குது, அதை பயந்து கொள்ளுங்கள். சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஒரு வசனம், சிபாரிசு பயனளிக்காது அப்படின்னு ஒரு வசனம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களை பார்த்து அவங்களும் சொல்றான், மூமின்களே அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், மின் கப்லி அன் யஅதிய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், ஒரு நாளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் செலவழித்து விடுங்கள். அது எப்படிப்பட்ட நாளே? லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், அந்த நாளில எந்த ஒரு உறுதிமொழியும் காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளப்பட மாட்டாது, எந்த ஒரு நட்புக்கு அங்க வேலை கிடையாது, எந்த ஒரு ஷஃபாஅத்துக்கு அங்க வேலை கிடையாது.
அப்படி ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பக்கராவுல தான் இதுவும் 254வது வசனம் இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை பார்த்தோம்னு சொன்னா சிபாரிசு இல்ல அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குது? மறுமை நாள்ல ஒரு சிபாரிசு கிடையாதுன்னு விளங்குது, சிபாரிசு பயன் இல்லைன்னு விளங்குது. அப்படிப்பட்ட ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் மூமின்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இது காவிருக்கு இல்லைன்னு வழங்க முடியல. அல்லாஹ் சொல்வதை பயந்து கொள்ளுங்கள் சொல்வது யாருக்கு? அவனுக்கு சொல்லல, மூமின்களை கூப்பிட்டு தான் அல்லாஹ் யாரை கொள்ளுதின் ஆமனு வரை கூப்பிடுறான். மூமின்களே நீங்கள் செலவு செய்திருங்கள் ஒரு நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளில் சிபாரிசு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிபாரிசுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒவ்வொருவனும் அவன் அவனுடைய செயல்களை கொண்டுதான் வெற்றி பெற முடியுமே தவிர நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடப்பேன், நான் மனம் போல போக்கில் வாழ்வேன், எனக்கு அல்லாஹ் என்னை வெற்றி பெற வச்சிருவான், அது கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் கூட ஒண்ணு இருக்குது. அதாவது ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கெல்லாம் தூதர் அனுப்பப்படல. முதல்ல குடும்பத்தாருக்கு தான் தூதரால நியமிச்சான். அப்புறம் தான் மதீனா வாசிகளுக்கு மக்கா வாசிகளுக்கு தூதர்னு சொன்னான். அப்புறமேல சுற்றுப்புறத்தில் உள்ளவங்களுக்கு தூதர்னு சொன்னான். அப்புறமேல அகில உலகத்துக்கு இன்டர்நேஷனல் தூதர்னு சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பணியை ஒரே நேரத்தில் உலகத்துக்கெல்லாம் கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்யல, உத்தரவு போடல. ஃபர்ஸ்ட் உன்னையும் சரிப்படுத்து, நீ முதல்ல தான் ஈக்குவல் தான், யாருக்கும் சொல்லல, நீ முதல்ல உன்னை கரெக்ட் பண்ணிக்கப்பா அப்படிங்கிற முதல் உத்தரவு. இரண்டாவது உத்தரவு என்ன? அன்றைய அசீரத்துக்கள் அக்கரபின், உன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை பண்ணும். அப்ப நெருங்கிய உறவினருக்கு மட்டும்தான் அப்ப நபி, அடுத்த ஆளுக்கு எச்சரிக்கை பண்ணாட்டு எல்லாம் கேட்க மாட்டான். உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு முதல்ல மெசேஜ் கொண்டு போனான்ல. அப்புறமே நல்லா சொல்லி காட்டினா நீ துந்திரபிகி உம்முல் குரா, கிராமங்களின் தாய். உம்முல் குரான்னா மக்காவுக்கு ஒரு பேரு, கிராமங்களுடைய தாய் என்று அந்த ஊருக்கு எல்லாம் பேர் சொல்றான். உம்முல் குராவையும் அதை சுற்றி உள்ள மக்களை நீ எச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்னா உமா அரசனாக இல்லா காபத்தில் நின்னார், அகில உலகத்திற்கு உன்னை தூர அனுப்பிட்டேன்ட்டான். இப்ப குடும்பத்தாரை எச்சரிக்கிற ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அந்த சொந்தக்காரங்கள்ல அபூ ஜஹல் உண்டு, அபூ லஹப் உண்டு, அவங்க பெற்ற பிள்ளைங்க எல்லாம் உண்டு, ஃபாத்திமா உள்பட உண்டு. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? ஃபாத்திமாவே என்னுடைய காசை கேளு, சலீமி மாலி, நான் வச்சுக்கிற சொத்து பணக்காரர் தான் நாங்க போலாம். நபி ஆகும்போது பெரிய பயங்கரமான வசதியான ஆளு, பிஞ்சுதான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக இழந்தாங்க. என்னுடைய காசு பணத்தை கேளு, தர்றேன், எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு தர்றேன். ஆனா லாவுகுனி அன்கி மினல்லாஹி செய்யா, அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஹதீஸை பார்க்கும்போது பெத்த மகளுக்கு கூட அத்தாவுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது விளங்குது. ஆனா சிபாரிசு பத்தி வரக்கூடிய ஹதீஸும் இருக்குது. சில பேர் என்ன செய்யறாங்க, அதை எடுத்துக்கிட்டு இல்லங்கிறான், இதை எடுத்துக்கிட்டு எல்லாமே சிபாரிசுல முடிஞ்சிருங்கிறான். ஆனா ரெண்டுக்கு நடுவில் இருக்கு உண்மை. நான் சில பேர் என்ன பண்றான், இந்த மாதிரி ஆயத்துக்களை எடுத்துக்கிறான், இந்த மாதிரி ஹதீஸுகளை எடுத்துக்கிறான், சிபாரிசு அந்த பேச்சே கிடையாதுங்கிறான் ஒருத்தன். இன்னொரு எடுத்து பார்த்தோம்னா சிபாரிசு செய்வாங்கன்னு வரும்ல, அதை வச்சு என்ன செய்யறான் இன்னொருத்தன், போங்க நம்ம என்ன வேணாலும் போனா ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணி கொண்டு போயிருவாங்கல்ல, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடுவோம், அது சிபாரிசு நம்ம போயிடலாம், நம்ம போய் அமல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறான் ஒருத்தன். உண்மை என்னங்கிறதுக்கு ஹதீஸ் ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஹதீஸ்களும் உண்டு, ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஆயத்துகளும் உண்டு. எல்லா ஆயத்துகளையும் எல்லா ஹதீஸ்களையும் இணைத்து வைத்து எந்த ஒரு ஆயத்தினுடைய கருத்தையும் மறுக்காமல் தான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிடுறாங்க. அப்ப இது புகாரியில முஸ்லிம்ல நிறைய நூல்கள்ல பாத்திமா நோக்கி சொன்னது, குடும்பத்தார நோக்கி சொன்னது அது இடம் பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுமை நாளில் உங்களில் யாரும் ஒட்டகத்தை மோசடி செய்த நிலையில் வர வேண்டாம், ஆட்டை மோசடி செய்தவனாக வர வேண்டாம், மாட்டை மோசடி செய்தவனாக, அடுத்தவன் பொருள் எடுத்துக்கொண்டு அடுத்தவனுடைய ஆட்டை திருடிக்கிட்டு, அடுத்தவனுடைய மாட்டை திருடிக்கிட்டு, அடுத்தவனுடைய ஒட்டகத்தை திருடிக்கிட்டு, அடுத்தவனுடைய சொத்து திருடிக்கிட்டு முகமதே என்னை காப்பாற்றுங்க என்று எவனும் வர வேண்டாம். மறுமையில வந்தால் எனக்கு ஒண்ணும் முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன். அங்க இருக்கிற பாவத்து மேல சுமந்துக்கிட்டு முகமது இருக்கார் நம்மளை காப்பாற்றிடுவார் எவனும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு ஒண்ணு எனக்கு பண்ண முடியாதுப்பா, நீ உன் வாழ்க்கையை உலகத்துல நீ சிராக்கிக்கணும், நான் என்னை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு நீ தெரிஞ்சால போயிட்டதுனால உன்னை அப்படி சிபாரிசு பண்ணி கொண்டே உள்ளக தள்ளிடுவேன், அந்த நினைப்பு இருந்தா நீ விட்டுப்பான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இதுவும் புகாரியில முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப குர்ஆன்ல பார்த்தாலும் சில வசனங்களை பார்த்தா சிபாரிசுக்கு வேலை இல்லைன்னு தெரியுது. ஹதீஸ்கள் இந்த மாதிரியான ஹதீஸ்கள் நிறைய உண்டு.
இந்த மாதிரியான இன்னொன்னு சொன்னாங்க, மறுமை நாள் அல்லாஹ் என்னை விசாரிப்பான். விசாரிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், என் சகோதரர் ஈசா சொன்ன பதிலையே நானும் சொல்லுவேன். ஏற்கனவே உங்க சொல்லிருக்கோம் ஆதாரத்தில் இதெல்லாம். என்னுடைய சகோதரர் ஈசாட்ட அல்லாஹ் விசாரிப்பான். அவர் என்ன சொல்லுவாரு, யாரும் நான் அப்படிலாம் சொல்லல, என்னை கடவுளாக சொல்லல, எங்க அம்மாவை கும்பிட சொல்லல, இவங்களா தான் பண்ணிட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு ஈசா நபி சொன்ன மாதிரியே நானும் சொல்லிடுவோம். உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிடாதீங்க. கமா கால் அப்துல் சாலிஹு, நல்லடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரியே சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், நான் அவர்களுடைய இருந்த வரைக்கும் கண்காணிச்சுட்டு இருந்தேன், என்னை கைப்பற்றின பிறகு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது, இந்த ஹதீசுகளும் இந்த ஆயத்துகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிபாரிசுக்கு வேலையே கிடையாது, யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, எந்த நபி உட்பட யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, சிபாரிசுக்கு வேலையே கிடையாது. தெளிவா சொல்லுதா? சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அதே குர்ஆன் எடுத்து பாருங்க, அதே பக்கராவுல 255 பாத்தீங்கன்னு சொன்னா ஆயத்துல் குர்சி, பக்கரா 255 ஆயத்துல் குர்சிபாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச சூரா தான் அது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவனை தவிர அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்ல. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன், அவனுக்கு அசதியோ உறக்கமோ கிடையாது. லஹு மா பிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், அவனுக்கு வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுடைய உடைமையாக இருக்கின்றன. மன் அல்லதி யஸ்பஹு இந்தஹு, அவனிடத்திலே யார் பரிந்து பேச முடியும், இல்லா பி இத்னிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் எவனுக்கு பரிந்து பேச முடியும். குர்ஆன் கேக்குது. அப்ப இது வரைக்கும் வச்சுக்கிடுவோம். இதுல என்ன விளங்குது, பர்மிஷன் வாங்கிட்டு பரிந்து சிபாரிசு செய்யலாம்னு விளங்குது. அங்க அறவே இல்லைன்னு வந்துச்சு. இதுல ஆயத்துல் குர்சில என்ன சொல்றான், மன் அல்லதி யஸ்பஹு இந்தஹு இல்லா பி இத்னிஹி, அவனுடைய அனுமதி பெற்றாலே தவிர யாரும் அவனிடத்துல பரிந்து பேச முடியாது. அப்ப இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி சிபாரிசு பண்ணலாம். அனுமதி வாங்கிட்டு அல்லாஹ் நாம சிபாரிசு பண்ணிக்கிறட்டா அப்படின்னு கேட்கணும். பண்ணிக்கேன்னு சொன்னா பண்ணலாம், இல்லாட்டி பண்ண முடியாது. ஆகரத்தில் அறவே இல்லைங்கிற மாதிரி அந்த வசனங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வசனங்களை இப்ப தொழக்கூடிய வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பர்மிஷன் கேட்கலாம், பர்மிஷன் கேட்டு என்ன செய்ய முடியும், சிபாரிசு பண்ண முடியும் அப்படின்னு விளங்குது. அதே மாதிரி யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் 3வது வசனம், அதுல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், உங்கள் இறைவன் இருக்கிறானே அவன் தான் அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கிறான். ஃபீ சித்தத்தி அய்யாம், 6 நாட்களிலே வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கிறான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அரசின் மீது அவன் அமைந்திருக்கிறான். யுதப்பிருல் அம்ர, எல்லா காரியங்களையும் அங்கிருந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, மாமின் ஷஃபீஇன் இல்லா மின் பாதி இத்னிஹி, எந்த ஒரு பரிந்துரைப்பாளராக இருந்தாலும் அவன் அனுமதிக்காமல் பண்ணவே முடியாது. அவன் அனுமதித்தால் தான் சிபாரிசு பண்ண முடியும். சிபாரிசு உண்டுங்கிறாங்க, அங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வசனங்கள்ல குர்ஆன் என்ன சொல்லுது, சிபாரிசு உண்டு, ஆனா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் கேட்டு சிபாரிசு பண்ணலாம் அப்படின்னாச்சு. அதே மாதிரி தாகாங்கிற சூறாவுல 109வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யௌமையிதின், அந்த நாளையிலே, லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, பரிந்துரைகள் பயன் தராது, இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவருக்கே தவிர பரிந்துரைகள் பயன் தராது இருக்குன்னு. ரஹ்மான் அறவே இல்லைன்னா பரிந்துரை நான் பர்மிஷன் கொடுத்தால் பயன் தர முடியாது சொல்லணும். அப்ப என்ன இருக்குது, கரெக்டா தெரியுது. அப்ப லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, ஷஃபாஅத்து பயன் தராது, இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர யாருக்கும் கிடையாதுங்கிறான் தாகாவுல 109வது வசனத்துல. அதே மாதிரி சூரத்து சபாவுல 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தன்ஃபவு ஷஃபாஅத்து இந்தஹு, அவனிடத்துல எந்த சிபாரிசும் ஈடுபடாது, பயன் தராது. இல்லா லிமன் அதினலஹு, யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவருக்கு தவிர, அனுமதி கொடுத்தவரை தவிர வேறு எவருக்கும் ஷஃபாஅத் என்ன செய்யாது, பயன் தராது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இது சபால 23. சூரத்து நஜ்மு 26வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, கம்மின் மலக்கின் பிஸ்ஸமாவாத்தி, வானங்களிலே உள்ள எத்தனையோ வானவர்கள், லாத்துகுனி ஷஃபாஅத்துஹும் செய்யா, அவர்களுடைய சிபாரிசு கூட எந்த பயனையும் தராது. இல்லா மின் பாதி அய்யாதன் அல்லாஹு, அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகே தவிர, லிமை யஷாஉ வயர்லா,
யார் விஷயத்தில் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் அவருக்காக அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகே தவிர எந்த சிபாரிசும் எடுபடவே படாது அப்படின்னு சொல்லி நஜ்மு 26ல அல்லாஹ் சொல்லி காட்டான். அறவே இல்லைன்னு ஒன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது வசனம் என்ன, இப்ப ரெண்டு நினைச்சோம்னா குழப்பம் இல்லாம வருது. அதாவது ஷபாத் இல்லைன்னா தன்னிச்சையாக ஒவ்வொருத்தர் செய்கிற ஷபாத் கிடையாது. தன்னிச்சையாக செய்கிற ஷபா, அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் கேட்டா, ஷபாத் இல்லைன்னு வரக்கூடிய வசனத்துக்குலாம் என்ன விளக்கம்? அவர் தன்னிச்சையா யாரும் பண்ணி வராது, பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண இயலும். அந்த பர்மிஷன் கூட ஆளுக்கு கொடுப்பானா, யார் யாருக்கு பண்றேன்னு கேட்டு கொடுப்பானா? ஒரு ஆளை கூப்பிடுறது, நீ யாருக்கு வேணாலும் பண்ணிக்க, அப்படி பெர்மிஷனா? அப்படி கிடையாதான். எப்படி பெர்மிஷனா? அந்த இவர் பண்ண போறேன், சரி பண்ணிக்க, அவருக்கு ஆளு பண்ணாத. அப்படி அதாவது பர்மிஷன்ல கூட எப்படின்னு கேட்டா, டோட்டல் பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல, வசூலா கூப்பிடுறது, நீங்க 50 பேரும் பண்ணிட்டு போங்க, அப்படி பெர்மிஷன் கிடையாது. பர்மிஷன் யாருக்குங்கிறத அவன் தான் முடிவு பண்றான். நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இதுல ஒரு 3 பேருக்கு உதாரணமா பர்மிஷன் கொடுப்பான். அந்த 3 பேருக்கு எல்லாருக்கும் மேல பர்மிஷன் கொடுத்துருவானா? யார் யாருக்கு பண்றதுக்கு தனித்தனி பெர்மிஷன் வாங்கணும். யார் யாருக்கு பண்ண போற, இவருக்கு பண்றியா, இவருக்கு அவருக்கு முடியாது, அவருக்கு பண்ணக்கூடாது, இவருக்கு பண்ண அவருக்கு பண்ணு, இப்படி அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். பர்மிஷன் யாருக்காக என்பதையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான், யாருக்கு என்பதையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். யாருக்கு பர்மிஷன் கொடுக்கிறான், யாருக்காக சிபாரிசு பண்ண பர்மிஷன் கொடுக்கிறான். ரெண்டு விஷயத்தையும் யார் தான் தீர்மானிக்கிறது கேட்டா அல்லாஹ் தீர்மானிக்கிறான். பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யம்லிகுன ஷஃபாஅத்த. இந்த ஆயத்தை ரெண்டு இணைக்குது. மரியம்ல 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யம்லிகுன ஷஃபாஅத்த, இவர்கள் பரிந்துரை செய்வதற்கு உரிமையாளர்களாக இல்லை. நம்மளா நினைச்சது பரிந்துரை செய்யலாம்ல. நான் ஏத்துக்கிறேன் போறாங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரா தலைவரா இருக்கிறேன், ஒரு நிர்வாகியா இருக்கிறேன், முதலமைச்சரா இருக்கிறேன், நீங்க எந்திரிச்சு கேட்கலாம், நான் ஏத்துக்கிறேன், எதுவா போகலாம் இல்லையா? அந்த மாதிரியாக யாரும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. கேட்கறதுக்கு ஒரு பர்மிஷன் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யாரெல்லாம் நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணும். அப்ப லா யம்லிகுன ஷஃபாஅத்த, ஷஃபாஅத் செய்வதற்கு யாரும் உரிமையாளர்களாக இருக்கவில்லை. இல்லாமன் இத்தகத இன்தர் ரஹ்மானி அஹதா, ரஹ்மான் இடத்துல எவன் உடன்படிக்கை செய்து கொண்டானோ அவனை தவிர. ரஹ்மான் ஒரு உடன்படிக்கை செய்யணும், அல்லாஹ் செய்யட்டுமா, பேசட்டுமா, கொஞ்சம் டைம் கொடுக்குறியா, இன்னாருக்கு பேச போறேன், இந்த விஷயமா பேச போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் பரிந்துரை செய்ய முடியும். யாருக்காக தீர்மானிக்கணும். அம்பியாவுல 28 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா யஸ்பவுன, அவர்கள் நல்லடியார்கள், மலக்குமார்கள், நபிமார்கள் சிபாரிசு பண்ண மாட்டார்கள். இல்லா லிமன் இருத்தலா, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ அவருக்காகவே தவிர. அப்ப யாருக்கு சிபாரிசு பண்றதுங்கிறதை அவன் தீர்மானிக்கிறான். இவங்க சிபாரிசு பண்றதா இருந்தா யாரு வேணாலும் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. இல்லா லிமன் இருத்தலா, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ அவருக்காகவே தவிர வேறு எவருக்கும் இவர்கள் சிபாரிசு பண்ண முடியாது. அப்ப ஒருவருக்கு சிபாரிசு செய்வதா இருந்தா அவரை நான் பொருந்திக் கொண்டு நான் பார்ப்பேன், அப்பதான் சிபாரிசுன்னு சொல்லுவேன் அப்படின்ற அல்லாஹ். அதுக்கப்புறமேலு ஜுஹ்ருஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா யம்லிகுல்லதீன யதுஊன மின் தூனிஹி ஷஃபாஅத்த இல்லா மன் ஷஹித பில் ஹக், எவன் சத்தியத்தை கொண்டு மொழிந்தானோ, சத்தியம்னா ஏகத்துவம், ஏகத்துவத்துக்கு இவன் சாட்சி பகர்ந்தானோ அவனை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் சிபாரிசு பண்ணக்கூடிய அந்த அனுமதி வழங்க மாட்டான் என்ற கருத்தை ஜுஹ்ருஃப் 86 சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன விளங்குது? சிபாரிசு இல்லைங்கிறான் சில வசனத்துல, சில வசனங்கள்ல பர்மிஷன் வாங்கிக்கிட்டு சிபாரிசு பண்ணலாங்கிறான். அந்த பர்மிஷன் ஒரு பொதுப்படையான பர்மிஷன் அப்படி கிடையாது. யார் யாருக்கு இப்ப ஒரே ஆளுக்கு அனுமதி கொடுத்துட்டு இவருக்கு பண்ணலாம் இவருக்கு பண்ணக்கூடாதுவான் அப்படிங்கிறது இந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஷஃபாஅத் என்பது எனக்கு தான் சொந்தங்கிறான். அது ரொம்ப முக்கியமான வசனம். ஜுமர்ல 44ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், லில்லாஹி ஷஃபாஅத் ஜமீஆ, எல்லா ஷஃபாஅத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஷஃபாஅத்னா அவன் கூட்டிட்டு போற முடியாது, ஆளாளுக்கு சிபாரிசு பண்ணி எங்காலும் உங்களால் அள்ளிட்டு போயிட முடியாது. ஷஃபாஅத் முழுவதும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய அதிகாரம் எல்லாம் அவனுக்கு சொந்தம். சும்மா இலைஹி துர்ஜஊன், அவனிடத்தில் தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா,
ஷஃபாஅத் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இஷ்டத்துக்கு பரிந்துரை பேசி பேசுனதுக்காக வேண்டி முகத்தாச்சனைக்காக வேண்டி அல்லாஹ் பிடிக்காத ஒரு ஆள சரி எனக்கு பிடிக்கல நீ கேட்டீங்க என்ன செய்யறது அப்படின்னு கொண்டே போற விளையாட்டுலாம் கிடையாது. அப்ப அல்லாஹ் திருப்திப்படுத்துற அளவுக்கு யார் நடந்திருக்கிறானோ அவன் விஷயத்துலதான் ஒரு சின்ன சின்ன ரிமார்க்குகள் இருக்கும்போது அதை அல்லாஹ் ஏத்துக்கிறான். அந்த ஏத்துக்கிறது கூட எப்படின்னு கேளுங்க. இதுல ஒரு வகையில பார்த்தோம்னா ஆழமா செஞ்சு பார்த்தா சிபாரிசுங்கிறது ஒரு கண்ணியம் கொடுக்கிறதுக்காக அல்லாஹ் செய்யற ஒரு ஏற்பாடா தெரியுமே தவிர சிபாரிசுக்கு எந்த ஒரு தகுதியும் எந்த ஒரு மதிப்பும் கிடையாதுங்கிறத ஒரு அற்புதமான ஹதீஸ் ஒன்று இருக்கு. அதுல இருந்து விளங்குது பாருங்க. அதாவது மறுமை நாள், மஹ்ஷர் நாள், நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். அந்த நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள்ல எல்லாரும் ஒருத்தட்டே போவாங்க. எல்லாரும் அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஷஃபாஅத் குப்ரான்னு சொல்றது பெரிய ஷஃபாஅத். அந்த ஷஃபாஅத் குப்ரா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள், பொதுப்படையாக செய்வார்கள். அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் அத்தா, எங்களெல்லாம் பெத்து போட்டு நீங்க தானே, நீங்க கொஞ்சம் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சிபாரிசு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அந்த ஒரு காட்சியை அரங்கேற்றான். அவர் என்ன பண்ணிடுவாரு, நான் தான்ப்பா அத்தா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்ன வரட்டி விட்டான்ல, நான் எப்படி போய் சிபாரிசு பண்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி போடுவாரு. இப்படியே ஒவ்வொருத்தையா போவாங்க. ஒவ்வொரு நபியும் அவங்கவுங்க செஞ்ச சில தவறுகளை சொல்லி சொல்லி ஒதுங்கிடுவாங்க. அப்ப ரசூல்லா மட்டும் தப்பு செய்யலாம், கண்டிச்சிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு போகும்போது மட்டும் என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாரும் முகமது போங்க, ஏன்னு கேட்டா ஈசா நபிட்ட கடைசியா போகும்போது சொல்லிடுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு மட்டும்தான் முன்னாலும் பின்னாலும் செய்த பாவங்களை மன்னித்து விட்டதாக கேரண்டி கொடுத்தான்ல. குர்ஆன்ல எப்படி இருக்குல்ல, இன்னா ஃபதஹனா லக ஃபத்ஹம் முபீனா, உமக்கு தெளிவான ஒரு வெற்றியை தந்துட்டோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர், உம்முடைய முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்ங்கறான். அதாவது இந்த தேதிக்கு பின்னாடி நீ ஒரு பாவம் செஞ்சாலே அது மன்னிக்கப்பட்டது கன்ஃபார்ம். இதுக்கு முந்தி நீ பாவம் செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டது கன்ஃபார்ம். அல்லாஹ் எவ்வளவுதான் கண்டிச்சு அபசவத்தை எல்லாம் கண்டிச்சாலும் சரி, நீ எப்படி என்னை கேட்காம செஞ்சு நல்லா கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கெல்லாம் கொஸ்டின் அங்க கிடையாது, அங்க கிடையாது. எல்லாம் சொல்லிவிட்டான் உன்னுடைய முன் பாவங்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் மட்டும் பாவமே செய்யாத ஆளு, மற்ற நபிமார்கள் பாவிகள் நினைக்கிற கூடாது. மற்ற நபிமார்கள்லாம் ஒவ்வொரு தப்பை சொல்லி ஒதுங்கி கொள்ளும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக சொல்லுவாங்களே, ஈசா நபி அவர் தப்பே செய்யாத ஆள் போன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லி அனுப்புவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ போப்பா, அவருக்கு அல்லாஹ் ஒரு கேரண்டி கொடுத்துட்டான், எங்களுக்கு என்ன லெவல்ல எங்களுக்கு தெரியல, நாங்க செஞ்சது மன்னிக்கப்படுமா படாதான்னு எங்களுக்கு விளங்கல, அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு நினைச்சிட்டான்ல, கேரண்டி கொடுத்துட்டான், அதனால நீங்க அங்க போங்கன்னு எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க, நீங்க தான் சிபாரிசு பண்ணணும். உடனே 3 பேர் வந்துட்டாங்களா, நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியாது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாரும் என்கிட்ட வந்தவுடனே நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன். சிபாரிசு பண்ண மாட்டாங்க, சஜிதாவில் விழுந்துருவேன். விழுந்து யா அல்லாஹ் இந்த மாதிரி என்ன கேட்கிறாங்களே, நான் என்ன செய்யறேன்னு தெரியலையே, நான் என்ன செய்யணும் இப்ப அப்படிங்கறத அல்லாஹ்ட்ட தீர்ப்பு வர வரைக்கும் நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன். என்னிடத்தில் வருவார்கள், அரசுக்கு அடியிலே நான் சஜிதாவிலே வீழ்ந்து விடுவேன். வீழ்ந்த உடனே யா முஹம்மத், முஹம்மதே ஈர்ஃபா ரஸக, உன்னுடைய தலையை உயர்த்து, வஸ்பா பரிந்துரை செய். அல்லாஹ் சொல்லுவான், வஸ்பா பரிந்துரை செய், துஸஃபா இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், வஸல் கேளு தோத்தவ கொடுக்கப்படுவாய் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே நான் எழுந்து, யா அல்லாஹ் இந்த மாதிரி சில ஆட்களை நீ நரகத்துல போட்டுறாத, அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்பேன். அப்படி கேட்கும் பொழுது டோட்டலா கேட்கறது இல்ல, குறிப்பிட்டு கேட்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு உள்ள அல்லாஹ் யாரை மன்னிக்க நாடி இருக்கிறானோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும்தான் நரகத்துக்கு விடுதலை கிடைக்கும். மீதி பேர்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க. மீதி பேர்ல எல்லாரையும் வெளியேற்ற மாட்டாங்க. ரொம்ப நாள் அப்படி போவோம், அவங்க சொர்க்கத்திலையும் உங்க நரகத்திலையுமா இருப்பாங்க. பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் ஒரு என்ன செய்வான், சஜிதாவில் விடுவேன். அப்ப மறுபடியும் இதே மாதிரி கேளுண்டு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப சொர்க்கத்துல போன பிறகு ரொம்ப நாள் அவங்க தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு தடவை நான் கேட்பேன். அப்ப கொஞ்சம் பேர் அல்லாஹ் என்ன செய்வான், ரிலீஸ் பண்ணுவான். இப்படி 4 தடவை இந்த 4 கட்டங்கள்ல தண்டிக்கப்பட வேண்டியவெல்லாம் உரிய தண்டனை அடைஞ்சிருவான். யார் யாருக்கு எவ்வளவு காரணம் அல்லாஹ் போட்டானோ அதெல்லாம் போட்ட உடனே இப்படி சிபாரிசு பண்ண சொல்லி அல்லாஹ் 4 தடவை 4வது தடவை செய்யும் பொழுது எல்லாரும் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில அம்பியாங்கிற நபிமார்கள்ங்கிற அந்த பாடத்துல இடம் பெற்றிருக்குங்க. இதுல
இப்ப கூட உங்களுக்கு வராங்க என்னடா இப்போ சிபாரிசு இருக்கிற மாதிரி தானே இருக்குது. எனக்கு என்ன விளங்குதுன்னா அப்ப வந்து ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணி தானே கரையேத்துறாங்க. நம்ம அமல்களை கொண்டு நம்ம தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க திரும்பி வர்றாங்க, சைதாவை விழுகுறாங்க. அவங்க கேட்டவொன்னு ஒரு 4 டைம்ஸ்ல எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிடுறாங்களே. அப்ப சிபாரிசு கொண்டு தானே போற மாதிரி தெரியுது. செஞ்ச தப்பு ஒழுங்கா தண்டனை அனுபவிச்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யும், மனசுல தோணும். அதுக்கு அதுல ஒரு அற்புதமான இருக்கு பாருங்க. அல்லாஹ் என்ன செய்வானா, இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து இதுவும் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். 7001வது ஹதீஸா சில நூல்கள் இடம்பெற்றிருக்கும். அதாவது கடைசி வால்யூம்ல இதை நீங்க பார்க்கலாம். இதுல என்ன இந்த சம்பவத்துல வருதுன்னு கேட்டா, நரகத்துல ரொம்ப நாளா கிடப்பாங்க இல்லையா, நரகத்துல கிடப்பாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்ப அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் என்ன செய்வானா, அல்லாஹ் வந்து சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பான், ஏன்பா உங்களோட இருந்தாங்கல்ல உங்களெல்லாம் அல்லாஹ் எப்ப கூட நினைக்கிறான். அப்ப அதாவது உடனே தீர்மானம் பண்ணிவிடுவான். உடனோட விட்டுருக்கலாம், அதை விட ஒரு நல்லவனுக்கு கொஞ்சம் கூடுதல் அந்தஸ்து கிடைக்கட்டும், இவர்னாலதான் நம்மள அல்லாஹ் விட்டான்னு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, எல்லா முடியும் அவன் தான் பண்றான். என்னைக்கு உடனே தீர்மானம் பண்ணிக்கிட்டு ஒன்னொரு இருந்தாலும் இருந்தாரு என்று கேட்கலாம்ல, அவருக்காக பேசாம இருக்கு ஒன்னும், அவருக்காக என்று கேளு அப்படின்னு கேட்டுவிட்டு கேட்கணும் விடுறாங்க. அதாவது யார் தீர்மானிக்கிறான்னு பாருங்க, இதுல யாருக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. அப்படி சொன்னவங்க உள்ள எதிர்த்துக்கிட்டு என்ன செய்வாங்களா, அல்லாவே எங்களுடைய இஹ்வான்கள் இவங்க எங்க சகோதரர்கள் கானூ சல்லூன மகானா எங்களோட இவங்க எல்லாம் தொழுதாங்க, யசுமூன மகானா எங்களோட நோம்புலாம் வச்சாங்க, யமலூன மகானா அப்ப எங்களோட நல்ல அறங்கள்லாம் செஞ்சாங்களா அல்லாண்டு கேட்க சொன்னவங்க கேட்பாங்க. கேட்டவன் அல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக போங்க கமன் வஜத்தும் பி கல்பிஹி மிஸ்கால தீனார், ஒரு தங்க காசு அளவுக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ ஈமான எடை போட்டு அங்க தெரியும். எப்படி எடை போடுறதுன்னா அல்லாஹ் அது எடை போடுங்கன்னு சொன்னாலும் அது மாதிரி காட்டுவான்ல. அப்ப நீங்க போங்க, இந்த நல்லறங்கள் செஞ்சவர்கள் யாருக்கு ஒரு தீனார் அளவுக்கு, தீனார்னு தங்க காசு, ஒரு தங்க காசு அளவுக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவங்க மட்டும் வெளியேற்றிட்டு வாங்க, கூட்டு வந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லுவான். அப்ப அஹ்ரஜூஹு அவங்க நரகத்துக்குள்ள போகும்போது அவர்களுடைய உடலை நரகம் தீண்டாமல் அல்லாஹ் ஹராமாக்கி வைத்து விடுவான். நரகத்துக்குள்ள போய் யாரெல்லாம் தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கோ அவங்க எல்லாம் கூட்டு வந்துருவாங்க. யாருக்கு கொடுக்குறான், சொர்க்கவாசிகள் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லும் போது எப்ப நடக்கும் நினைச்சிட்டு போய் கூட்டு வந்து முடியாது. அது எத்தனையோ வருட யுகங்களுக்கு தண்டனை அனுபவிச்ச பிறகு திடீர்னு என்ன செய்வான் அல்லாஹ் உடனும் நினைக்கும் போது உங்களோட இருந்தாங்க கூட்டு இந்த கேளு பையன் கேட்காம இருக்கிற அப்படின்னு நல்லா சொல்லுவானே, அதுக்காக தான் கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா வருவார்கள். வந்தா சில பேர் எப்படி இருக்கணும்னா பாலுகும் கதுகாம பின்னாரி இல்லா கதமிகி, சில பேர் வந்து பார்த்தால் பாதங்கள் வரைக்கும் நரகத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் இருப்பார்கள், பாதம் வரைக்கும். சில பேர் வந்தார்களே ஆனால் அன்சாபி சாக்கை, இந்த கரண்ட் இருக்குல்ல, கரண்ட அந்த இது இந்த காலுக்கு பேர் என்ன, அந்த முட்டுக்கால் வைங்களேன், முட்டுக்காலுக்கு கீழே பாதி அளவுக்கு நெருப்புல மூழ்கனமா இருப்பான். அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க, பனிஷ்மெண்ட் வச்சுக்கிட்டு தான் இவன் தான் கம்மியான அளவுல இருக்கிறான், இவன் தான் ஈமான் கூட இருக்கு போல இருக்குது, இவனை கூட்டிட்டு போயிருவோம். யாரு முழு நெருப்புல மூழ்கி இருக்கிறானோ அவனை கூப்பிட மாட்டாங்க, யார் இவ்வளவு நெருப்புல இருக்கிறானோ அவனை கூப்பிட மாட்டாங்க, அந்த உயரம் யார் இவ்வளவுக்கு இருக்கிறான் அவனை கூப்பிட மாட்டாங்க. யார் இந்த பாதம் மட்டும் நெருப்புல மூழ்கின மாதிரி இருக்கிறாங்களோ இவன் தான் உள்ளே ரொம்ப கம்மியான மார்க்குள்ள இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, கம்மியான பாவம் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்துருவாங்க. இப்படி என்ன செய்வாங்க, அவங்க வெளியேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வெளியேற்றின உடனே பிறகு மறுபடியும் அவங்க வருவாங்க. வந்தோன்னு அல்லாஹ் என்ன செய்வான், போய் யாருடைய உள்ளத்துல வந்து கடுகளவு ஈமான் இருக்கோ அவனை கூட்டு வந்துருக்க. சிறுக்கு இல்லாம இருக்கணும், சிறுக்கு இல்லாமல் மற்ற மற்ற பாவங்கள் செஞ்சு யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வெளியேற்றுங்க உடனே பிறகு எல்லாம் வெளியேறுவாங்க. அப்புறம் பார்ப்பான், கேட்க நாதி இல்லாதவங்க அவங்களை கிடப்பான்ல, தெரிஞ்ச ஆட்கள் இருக்க மாட்டாங்க, இன்னும் இருக்காங்களப்பா இப்படி என்னன்னு சொன்னோன்னே சரி நானே என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்த போறேன் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய கையை விரித்து அவன் யாரையெல்லாம் அல்ல நினைக்கிறானோ ஒரே அல்ல அள்ளி எழுதி போட்டுவான். போ இப்ப நான் என்னுடைய பங்கை நான் செலுத்திட்டேன். அது என்ன விஷயம்னு கேட்டா, யார் யாருக்கு எவ்வளவு தண்டனைங்கிறது எல்லாம் தீர்மானிச்சிருக்கிறான். அந்த தீர்மானிச்ச டைம் வந்த உடனே சும்மா வெளிவிடாம அரசியல்வாதி இருக்கான்லங்க, அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறதா இருந்தா கூப்பிடுவாங்க சில கட்சிகளை, அதாவது நீங்க வந்து எங்களை ஆதரிக்கணும், நீங்க கேட்டதுக்காகத்தான் நாங்க ஏத்துக்கிட்டா நாங்க சொல்லுவோம். எப்படி கதை,
முஸ்லீம் லீக் கூப்பிடுவான். நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க சொன்னதுனாலதான் நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க சொல்லுவோம். நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க நினைக்கிறான். அரசியல் இடத்துல அந்தஸ்து கொடுக்க நினைக்கிறான். இந்த பானை விடுதலை முடிவு பண்ண போறேன், வெளியே விட போறேன், இருந்தாலும் நீ கேட்டுத்தான் அவன் விட்டேன்னு இருந்தா தான் உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கும். நம்ம அவன் சொல்லி தான் வந்தான், நம்ம மட்டும் தானே, அவன் நம்மளுக்கு சிபாரிசு பண்ற அளவுக்கு இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொர்க்கத்தில் உண்டாக்குறதுக்காக வேண்டி வேற உள்ள வந்துட்டா எல்லா இன்பங்களும் வர மாதிரி இருக்கு. அப்ப அதை நினைச்சு பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவனாகவே விடுதலை செய்யக்கூடிய நாளை தீர்மானிக்கிறான். தீர்மானிச்ச பிறகு அவனாகவே தான் அதை சிபாரிசு பண்ண சொல்லி ஆர்டர் பண்றான். அவனுடைய ஆர்டருக்கு பிறகுதான் சிபாரிசு எல்லாரும் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சிபாரிசு பண்ணலையே. அந்த ஹதீஸ்ல நான் சஜிதாவில தான் விழுவேங்கறாங்க. அல்லாஹ் எப்ப தலையை தூக்க சொல்றானோ அப்ப தூக்குவாங்க. சிபாரிசு பண்ண பையன் படுத்து கிடக்குறாங்க என்று கேட்க வேண்டியது நீ அப்படின்னு அல்லாஹ் சொன்னாலும் கேட்கறாங்க. அப்ப அதாவது நான் உங்கள்ட்ட இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, நீங்க நிக்கிறீங்க என்கிட்ட கேட்கறது பயந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு பெரிய பயங்கரமான சர்வாதி வாழ்ந்து வச்சுக்கிறோமே, என்கிட்ட வாயை திறந்து கேட்க நடுங்கிட்டு இருக்கிறீங்க. நானா என்ன செய்யறேன், உங்க ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஏன் பண்ணிக்கிற கேளுப்பா கேளுங்கிறேன். நீ கேட்டதான் தரப்போறது இல்ல, தரணும்னு தீர்மானிச்சதா கேளுங்கிறேன். நல்லா விளைவிக்கிறேன். நீங்களா கேட்ட தரப்போறது இல்ல. நான் என்ன பண்றேன், கேளு கேளுப்பா கேளு. கேட்கும்போது 2 லட்சம் 1000 ரூபாய் கேளு. எப்படி கேளுன்னு சொல்லிவிட்டு எதை வேணாலும் கேட்க சொன்னா உங்களுக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம். கேட்க சொல்லி எந்திரிச்சிட்டு 1000 ரூபாய் கூடாது, 1000 ரூபாய் கேட்கணும். அப்ப கேட்க கொடுத்துடலாம்ல. நான் என்ன அது பார்த்து அல்லா செய்யறான். கேளுன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் கேளு, ஒரு 2 லட்சம் ரூபாய் கேளு, அதெல்லாம் கேட்கக்கூடாது. 200 ரூபாய் கேளு. எந்திரிச்சு என்கிட்ட 200 ரூபாய் நான் தரேன் உனக்கு. இதுக்கு என்ன சிபாரிசு, என்ன சிபாரிசுங்கிறேன். இதை நம்பிக்கிட்டு நீங்க இந்த உலகத்துல என்ன பண்ண முடியுமா? அப்ப அவங்களை தீர்மானிக்கிறான். அந்த சிபாரிசு ஒரு கௌரவத்துக்கு கொடுக்கிறது, இந்த சிபாரிசு ஒரு ஃபார்மாலிட்டி கொடுக்கிற ஒரு கண்ணியம், எல்லா அதிகாரம் அதில் இல்லாஹி ஷஃபாஅத்துங்கிறான். ஷஃபாஅத்து ஜமீஅன் முழுக்க முழுக்க என்னுடைய தனி அதிகாரம். நான் தான் சிபாரிசு பண்றதுக்கு முழு அதிகாரியை தவிர எந்த நபியும் அதெல்லாம் சொல்ல முடியாது. பிள்ளைங்களுக்கு பாத்திமாவை முடியாதுன்னு சொன்னாங்களே, நானா பண்ணலாதுமா உனக்கு பண்ணுன்னு அல்லாஹ் சொன்னதான் பண்ணணும். அல்லாஹ் என்னை எழுப்பி விட்டு உன் மகளுக்கு நீ சிபாரிசு பண்ணாதன்றா எனக்கு ஒண்ணு பண்ண இயலாது. அல்லாஹ் எழுப்பி உன் மகளுக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாதான் எனக்கு பண்ண முடியும். அதனால ரசூல் அப்படி சொன்னாங்க. மகளை கூப்பிட்டு சொன்னாங்க. எதுவும் முரண் இல்லை. இப்ப மகளை கூப்பிட்டு எந்த ஆதாரம் முரண் அவளை பத்தீங்களேன். எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்க, என்னால உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க, சொத்தை வேண்டாம் கேளு மற்றதை கேட்காதுங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன விளங்குது, யாருக்கு சிபாரிசுங்கிற எந்த ஒரு அதிகாரமும் கிடையவே கிடையாது. எந்த ஒரு அதிகாரமும் கிடையவே கிடையாது. ஆனா சில அறிவுரைகள் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிபாரிசு இன்னென்ன மாதிரியான ஆட்களுக்கு அவங்க செய்வாங்க, எல்லாருக்கும் பண்ணிட மாட்டாங்க. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுப்பானோ அதில் சிலரை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அதுல நீங்க இருக்கிறீங்களா நான் இருக்கணுமா பார்க்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசும் பண்ணுவாங்க. யாருக்கு பண்ணுவாங்க, ஒரு சில நிகழ்ச்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அதுல முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால், இந்த பாங்குக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு சத்தத்தை கேட்டால் மோதினார் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க. சொல்லி முடித்து விட்டு எனக்காக வேண்டி நீங்கள் வசீலா என்ற ஒரு பதவியை பற்றி அல்லாஹ்ட்ட கேளுங்க. அப்படி யார் கேட்பார்களே ஆனால் ஹல்லத் லஹு ஷஃபாத்தி, அவனுக்கு என்னுடைய பரிந்துரை இருக்குது அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்ச உடனே முதல் அளவுகள் என்ன, பாங்குக்கு பதில், பாங்குக்கு முறையா கொடுக்கிற பதில் பள்ளியாசல் வர்ற ஃபர்ஸ்ட் பதில், நடைமுறை மூலமா கொடுக்கிற பதில், அந்த பதிலை ஒழுங்கா கொடுத்துட்டு அது தொழுகையை அட்டெண்ட் பண்ணணும். தொழுகையை அட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்துல் காயிமான்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி துஆ செஞ்சாங்களோ, காலமெல்லாம் எனக்கு நீ செஞ்சிருக்கும் பொழுது உனக்கு நான் செய்யக்கூடிய வாய்ப்பாளர் தருவானா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு ஏன் கொடுக்கலான்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் 5 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அல்லாஹ்வுக்கு துஆ செய்யற. அந்த அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நம்ம செய்யற துஆ தானே. அந்த அர்த்தம் அப்படித்தான் இருக்குது. அல்லாஹும்ம இறைவா ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா, இந்த பரிபூரணமான அழைப்புக்கு, பாங்கு என்ற அழைப்புக்கு உரிமையாளனே, வஸ்ஸலாத்துல் காயிமா நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரனே, ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடுத்துரு என்று நம்ம கேட்டோமே, அந்த துஆவுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு ஒரு சான்ஸ் தருமா, நன்றி கடன் தீக்கணும்ல. நீ இவ்வளவு நாள் அவங்களுக்காக கேட்டியப்பா, உனக்கு நன்றி கடன் பட்டவங்களா அவன் நிக்க கூடாது.
அதுக்கு அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு அந்தஸ்து கொடுக்குறான். யாரெல்லாம் உனக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கு ஒவ்வொரு பாங்குக்கு பிறகு பாங்கு சத்தத்தை கேட்கும் பொழுதெல்லாம் அதுக்கு மறுமொழியும் சொல்லிட்டு பிறகு எனக்கு ஸலவாத்தும் சொல்லிட்டு பிறகு இந்த துஆவையும் யார் ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன். இது ஒண்ணுதான் உங்களுக்கு கன்ஃபார்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்கன்னு தெரியுது. கன்ஃபார்மா நமக்கு அந்த சிபாரிசு செய்யப்பட்டவர்கள் நம்ம இருப்போமா இல்லையா அது கன்ஃபார்மா யாருக்கு தெரியும். இந்த பாங்குக்கு மறுமொழி சொன்ன பிறகு ஸலவாத்தும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு. மீது இன்னும் யாரு கன்ஃபார்ம் தொழுகையாளி கன்ஃபார்மா இருக்கா இல்ல, நோம்பு வச்சா கன்ஃபார்மா அது இல்ல. இன்னும் சொல்ல போனாங்க சில பேர் இது பெரிய துஆவா செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஸபாத்துக்குரியவளா எங்களை ஆக்கி வை. நாங்க இருக்கிற ஸபாத்தை இல்லாம போறதுக்கு முயற்சி பண்ணுவியா? ஸபாத்துக்கு ஆளாக்கி வந்து யாரு கேட்கணும்? ஃபெயில் மார்க் வாங்குற ஆள் தானே செய்யணும். அல்லாஹ் எப்படியா ஃபெயில் மார்க் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியாவது அப்புறம் பார்த்து கொஞ்சம் மார்க் அப்படின்னு சொல்லணுமா? இது பெரிய தர்ஜா நடத்தி கேட்டிருக்கோம் துஆவுல. சிபாரிசுக்குள்ள நீங்க ஆவுறங்கிற எடுத்தெடுப்புல தள்ளுவான உள்ளுக்கு அதுல போ. நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? அல்லாஹ் எந்த சிபாரிசு இல்லாம முத தீர்ப்பு வழங்குறிய டைரக்டா உள்ள செல்லக்கூடிய அந்தஸ்து கூட அல்லாஹ் 100 போடு 32 ஆக்கி இந்த 1 மார்க்குக்கு சிபாரிசு பண்ற அளவு ஆக்கிவிடாத. சிபாரிசு இந்த அளவுக்கு தான் இருக்குது. 10 மார்க் ஆகணும் சிபாரிசு பண்ணி பாஸ் மார்க் போட முடியாது. உலகத்துல சிபாரிசு எவ்வளவு வேலை செய்யும் நான் கேட்கிறேன். உலகத்துல சிபாரிசு வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? ஒருத்தர் 5 மார்க் வாங்கியிருக்கான், கருணாநிதி பேரன் வச்சுக்கிடுவோம், உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம், முதலமைச்சர் பேரன். அவனுக்கு 35 மார்க் போட்டா ஒத்துக்குவாங்களா? 5 மார்க் வாங்க போட தெரியல, ஒரு 7 போடலாம் வேண்டாம். 5க்கு வேணா எவ்வளவு போடலாம்? ஒரு 7 போடலாம். நீ போட்டோம்னா எனக்கு காரித்து போவாங்க அவ்வளவு மாணவர்கள். இவனுக்கு போய் 33 ஓட்டு கேட்பானா இல்லையா? செய்ய மாட்டான். ஒரு பரிந்துரையில் ஒரு அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும் கேட்டா உலகத்துல கூட ஒரு சின்ன அளவுல தான் இருக்கும். 32 வந்துட்டான், ஒன்னே ஒண்ணு போட்டா பாஸ் ஆயிருமா? ஒன்னே ஒண்ணுதானே குறையுது, இன்னும் வைக்க யாருக்கு பண்ணலாம்? இது என்ன செய்யலாம்? இது கொஞ்சம் முக்கியமான மந்திரியா இருந்தாலும் 30க்கு 33 போடலாம். சாதாரண ஆளா இருந்தா 32க்கு 33 போடலாம். கோழி முட்டைக்கு 33 போட முடியுமா? வாங்கின கோழி முட்டை வாங்கிடுறான், 10 மார்க் போடு. பேப்பர் கொண்டு கோர்ட்ல வீட்டுல போடுறாங்க, முக்கியமா ஏதாவது மாட்டிக்கிற மாட்டான். அப்ப சிபாரிசுங்கிறது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் தொழுவ மாட்டேன், நான் நோம்பெல்லாம் வைக்க மாட்டேன், அதெல்லாம் பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு நடக்குவேன், என்னை நான் கோழி முட்டை வாங்கிட்டு போவேன், என்னை பிடிச்ச ரசூலுல்லாஹ் அவரை சொர்க்கத்துல விட்டுருவாங்க. அதனால கேடு தெரியுறான், இபாதத் செய்ய மாட்டேங்கிறான். இவன் சிபாரிசுங்கிறது தன்னை காப்பாத்து நினைக்கிறதுனாலதான், தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அமல்கள் இருந்து அலட்சியமா இருக்கிறாங்க. ஒரு ஆகிறதுக்கு பயம் இல்லாமையா? பயமெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு யாரும் குறுக்கு வழி சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ ஒண்ணும் பண்ணாதப்பா, நம்ம சிபாரிசுல ஓடி போயிருவோம், வேலையை திரும்பி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஜாதி உலகத்துல நீ சிபாரிசுல ஓடி போயிரு, அது கிடையவே கிடையாது. அந்த 32 33 ஆக்குறதுன்னு தீர்மானம் அல்லாதான் பார்க்க தெரிஞ்சுக்கிறது. 32 33 ஆக்கலாமான்னு தீர்மானம் பண்ற யாரு? அல்லாதான் தீர்மானம் பண்றான். தீர்மானம் பண்ணிட்டு இந்தாப்பா இவனுக்கு நீ எந்த மார்க் கூட போட சொல்லு அப்படிமா. எவ்வளவு கூட போட சொல்லுவான்? 1 மார்க் கூட போட சொல்லு. நீ பாட்டுக்கு 7 மார்க் கூட சொல்லாது. 32 போட்டு வச்சுட்டு, உதாரணத்துக்கு சொல்றேன், 32 போட்டுவிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு 32 ஏண்டா வாங்கினு அடின்னு அடிச்சுட்டு, 32 வாங்கின ஒரு அடி கொடுக்கணும்ல, ஏண்டா 100 வாங்காம 32 வாங்கினு மிதி விரிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு இந்த எனக்கு பேச என்ன பேசணும்? ஒண்ணு கூட போட சொல்லு. 32 பேர் என்ன செய்ய 33 போடு. இது என்ன? இதுல என்ன வெற்றி பெற்றுவ? இதை நம்பிக்கிட்டு இருந்தா உன்னுடைய மறுமை வாழ்க்கை என்ன ஆகுறதுங்கிற. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய தொழுகையை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நம்முடைய நோன்புகளை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நம்முடைய ஜக்காத்துகளை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நம்முடைய ஹஜ் கடமையை கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும். நம்முடைய பேச்சு, செயல், நடத்தை, நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கரெக்டா அமைத்துக் கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, 70,000 பேர் ஒரு கொஸ்டினே இல்லாம அப்படி நேரம் ஓடிச்சிருவாங்களாம். என்னுடைய உம்மத்துல 70,000 பேர் சொர்க்கத்துக்கு என்ன செய்வாங்க? எந்த ஒரு ஹிசாபு இல்லாம, எந்த ஒரு விசாரணை இல்லாம நேரடியாக சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். அவங்க யாருன்னு கேட்க செஞ்சாங்க? அல்லதீன லா யர்கூன் வலா யஸ்தர்கூன் வலா யததய்யரூன். அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள், பிறருக்கு மந்திரித்து பார்க்க மாட்டார்கள், சகுனமும் பார்க்க மாட்டார்களே அவர்கள் தான். என்னோட உம்மத்துல யார் இப்படி இருக்கிறார்களோ அவர்கள் சிபாரிசை காத்துட்டு இருக்க மாட்டாங்க. எந்த கொஸ்டின் கேள்வி இல்லைன்னா பாருங்களேன், கேள்வியை கேட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புறது ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் பல படித்தரங்களை வச்சிருக்காங்க. சில பேர் வருவாங்க, வந்தவுடனே கேள்வியே இல்ல, கிரீன் சேனல் போட்டிருப்பான்ல, ஏர்போர்ட்ல வந்தோம்னா அந்த கிரீன் சேனல் ஒரே வந்து விட்டுருக்கலாம், அவன் மாட்டு வர வேண்டியதான். அந்த மாதிரி நினைஞ்சிருவான், கிரீன் சேனல் விட்டுருவான். நீ பாட்டு போயிட்டு ஒன்னே பாஸ்போர்ட்டை கேட்டா ஓடு உள்ள
அப்படி அனுப்பிடுவான். சில பேர் என்ன செய்வான், கொஸ்டின் பண்ணி போயிருவான், கொஸ்டின் பண்ணுவான், ஆனா போச்சோட சொர்க்கமா இருக்கும், ஓடு கேட்கறதெல்லாம் கேட்டுவிட்டு நீ ஓடு 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 அப்படின்றான். அப்படி சில பேருக்கு செய்வான். சில பேருக்கு என்ன செய்வான், கணக்கு காட்டி அவனுக்கு பயத்தை உண்டாக்கி உங்ககிட்ட பாவம் செஞ்சுக்கிற இருந்தாலும் நீ இந்த நன்மை செஞ்ச பாரு, அதுக்காக வேண்டி இந்த தப்பை உனக்கு நன்மையா கணக்கு மாத்திர நான் மாத்தி உன அனுப்புறேன் போல உள்ளது அப்படின்னு சொல்லுவான். அல்ல சில பேருக்கு வந்து தவறுகளை நன்மையாக மாத்திடுவான். இபத்திலில்லாஹு செய்யாத்தியும் ஹசனாத், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கேட்றான், உலாயிக்க இபத்திலில்லாஹு செய்யாத்தியும் ஹசனாத், அவங்களுடைய தப்புகளையும் நன்மைகளாக மாற்றி அனுப்புவான். செஞ்சது கூட தப்பு, இவன் செஞ்ச ஒரு நன்மையை காட்டி இந்த நன்மை செஞ்ச பாரு, இந்த ஒரு தியாகத்துக்காக வேண்டி நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் நன்மை எடுத்து தப்பான ஆன்சர்லாம் ரைட்டு போட்டு அனுப்புறேன், என்னுடைய கருணையினால உன்னை அனுப்புற ஓடுங்க அப்படின்றோம். அல்ல இன்னும் சில பேருக்கு என்ன செய்வான், நன்மையை மாற்ற மாட்டான், மன்னிச்சு படம் நன்மையை மாத்தல, தப்பு தப்பு தான், உன்னை அடிக்கத்தான் வேணும், இருந்தாலும் உன்னுடைய ஈமானுடைய உறுதிக்காக வேண்டி நான் மன்னிச்சுட்டேன், ஏதோ அந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி வச்சு போடு, தப்பு நன்மையை மாத்தினா நம்பர் ஏறிக்கணும், தப்பு தப்புன்னு ஆக்கி அதை மன்னிச்சு விட்டேன்னு வைங்களேன், வாங்கின நன்மை அப்படி மிச்சமா இருக்கும், தப்பு கணக்கில் வராது, நன்மை மட்டும் செஞ்சு ஓடு, கரெக்டான ஆன்சர் 33 ஓடி ஓடி தெரி அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அல்லாஹ் சில அனுப்பிடுவான். சில பேரை மன்னிக்க மாட்டான் பாருங்க, அவன் தான் நரகத்துக்கு போவான், அவனுக்கு தான் சிபாரிசு வேணும். சிபாரிசு இல்லாம போற 4 பேர் இருக்கானே, நீ அதுல இருக்க ஆசைப்படு. சிபாரிசு இல்லாம எத்தனை பேர் போறான், 4 பேர் சிபாரிசு இல்லாம போறான். ஒருத்தனுக்கு கொஸ்டினே இல்ல, போய்கிட்டே இருப்பான், அல்ல கேட்கவே மாட்டான், இந்த புக்கு படிவான்னு சொல்ல மாட்டான், உன்னுடைய நன்மை புக்கு இந்த இருக்கு பிடி, உன்னுடைய தீமை புக்கு இந்த இருக்கு பிடி, படிச்சு பாரு, உனக்கு என்ன மார்க் போடலாம் நீனே சொல்லுன்னு கேட்பானே, அதெல்லாம் கேட்க மாட்டான். வந்துகிட்டு இருக்கும் போது தெரியும், இந்தா போ நீ பாட்டு போயிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு, அப்ப நம்ம எதுல ஆசைப்படணும், அதுக்கு போய் ஆசைப்படணும். இது ஒரு உட்கார்ந்து துவா கேட்டு பாருங்க, எங்களை 5வது ரங்கு காக்குன்னு கேட்கறாங்க, சிபாரிசு சிபாரிசு கேட்கறானே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு கூட ஆக்கு, அட யாருக்குடா செய்ய போறாங்க, இவனுக்கு சிபாரிசா, இந்த 70,000 பேர் கேட்காம வர்றானே, அதுல நீ இருக்க ஆசைப்படுவியா, அல்லாஹ் யாரு சிபாரிசு பண்ணி போறதுங்கிறது கடைசி பாஸ் மார்க்குப்பா, நீ ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு ஆசைப்படு, பாஸ் மார்க்குக்கு தான் இவன் கேட்கறான், பாஸ் பண்ணி விடுற லெவலுக்கு அவன் ஒரு ஆள் சிபாரிசுல பாஸ் பண்ற அளவுக்கு நான் ஃபெயில் எடுக்கணும், அதுல ஒரு சிபாரிசுல 1 மார்க் கூட போடணும், அதன் மூலமா சொர்க்கத்துக்கு போகணுங்கிறியே, அது என்ன கிரேடு, அது என்ன தரஜா, நம்ம என்னத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அல்லாஹ் சிபாரிசுக்குரியவர்களாக ஆக்குன்னு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக ஆக்குன்னு ஆசைப்படணும். அல்லாஹ் சிபாரிசு செய்வாங்களே அந்த மாதிரி இடத்துல கொண்டு வை. அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும், நாம் ஆசைப்படுவது எந்த கொஸ்டினும் இல்லாமல் போக ஆசைப்படணும். அது கிடைக்கலன்னா கொஸ்டின் ஒரு ஃபார்மாலிட்டி விசாரிச்சுட்டு அனுப்பி விடுவீங்க, அதுல சொல்லி விடல, அதுவும் இல்லைன்னு சொன்னா இந்த தப்பையெல்லாம் நல்லதுன்னு கணக்கு பண்ணிக்கிறீங்க. ஏதோ ஒரு நன்மை தூக்கலா இருக்கிறதுனால நம்ம கூட சிலருக்கு செய்வோம், நியாயம் பண்ணிருப்பான், ஒரு கட்டத்தில் ஒரு துன்பமான நேரத்தில் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பான், அதை யாவும் வச்சுக்கிட்டு டேய் உன்னை நீ செஞ்ச துரோகத்துக்கு உன்னை ஒண்ணு செய்ய ஒண்ணு என்ன வேணாலும் செய்யலாம், அன்னைக்கு ஒரு நெருக்கடியான கட்டத்தில் எல்லாம் ஓடி போகும்போது நீ மட்டும் கடையை காத்துக்கிட்டு இருந்த பாரு, அந்த நேரத்தில் செஞ்ச உதவிக்காக வேண்டி இதை நான் உனக்கு கணக்கில் போடா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன செய்வான், சில தப்புகளை சில நன்மைகளை கருத்துல கொண்டு தப்புக்கு நன்மை பண்ணி ஓடு உள்ளேன்றுவான். இன்னும் சில பேருக்கு பாவத்தை அவனாக மன்னிச்சு அனுப்பி விட்டுருவான். இந்த நாளுக்கு அப்புறம் போவாங்க நரகத்துக்கு, அதுலதான் முதல்ல 33 32 காரனுக்கு சிபாரிசு நடக்கும், அதுக்கப்புறம் 30 மார்க்காரனுக்கு சிபாரிசு நடக்கும், கொஞ்சம் நாளைக்கு பிறகு 32 மார்க்காரனுக்கு சிபாரிசு பண்ணி 1 மார்க் ஏற்றி அனுப்பி விட்டுருவாங்க, சின்ன தண்டனை இல்லாம, அதெல்லாம் சொன்ன பிறகு நீதி உணவுலாம் வாங்குற போய் வாங்கிட்டு தான் இருப்பான். அது எத்தனை யுகங்கள் கடக்கும், அந்த யுகங்கள்லாம் கடந்த பிறகு அது நம்ம கணக்கில் பார்த்தா லட்சம் ஆண்டுகள் நரகத்தில் வெந்த பிறகு அப்புறம் ரசூலுல்லாஹ் 28 வாங்கினவனுக்கு அல்ல இவ்வளவு காலம் வாங்கிட்டான்ல, இவ்வளவு காலம் உதவி கொடுத்தாச்சு இல்ல, 28 வாங்கினா பரவாயில்ல, அந்த 7 மார்க் 5 மார்க்கு உள்ள உதவி வாங்கிட்டான்ல, நீ பார்த்து போடல அனுப்பலான்னு அல்லாஹ் சொன்ன பிறகு கேட்பாங்க, அதையும் நீ ஆசைப்படுற, அதுக்கு தான் உனக்கு வேணுமா, அதை சிபாரிசுங்கிறது. அதுக்கப்புறம் போயிடுவான், அவன் போயிடுவான், அதுக்கப்புறம் 20 வாங்கியிருப்பான்ல, அவன் அது கொஞ்ச நாள் வாங்குவான், 20 வாங்கினதுக்காக 13 குறையுதுல, அதுக்காக வேண்டி வாங்கி அவனுக்கு உதவி கொடுத்துட்டு கடைசியில் 1 மார்க் வாங்குற வரைக்கும் சிபாரிசு இருக்குது. அது ஒரே நேரத்தில் இல்ல, ஒரு சிபாரிசுல 50 பேர் போனா நரகம் என்னத்துக்குங்கிற நினைச்சிட்டு இருக்காங்க, சிபாரிசு பண்ணி எல்லாம் அப்படி போயிடுவோம்னா நரகம் ஒண்ணு இருக்குங்கிற தண்டனை மிரட்டு சொன்னானா, இல்ல பயங்காட்டு சொன்னானா, தண்டனை எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தரஜாக்கள் அமைச்சு வச்சிருக்கிறான். நம்ம எதுக்கு விளங்கிட கூடாது,
சிபாரிசு தான் எல்லாத்துக்கும் நம்மளை காப்பாற்றும், சிபாரிசு கொண்டு வெற்றி பெற்றலாம் நினைக்கவே கூடாது. அப்ப இது கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்கும் பொழுது செய்வார்கள். 4 கட்டமாக செய்வார்கள். அதுக்கு பிறகும் கூட சிபாரிசு நல்லவங்க பெரியவங்க மலர்கள் யார் யாருக்கெல்லாம் உண்டு எல்லாம் பண்ணுவார்கள். கேட்க நாதியே இல்லாதவன் கூட கடைசியா ஒரே ஒரு மார்க் வாங்கினான 0 வாங்கினவன் மட்டும்தான் சிரிப்பு வச்சுவேன். அவனுக்கு மட்டும்தான் சிபாரிசு ஒண்ணும் கிடையாது, பர்மனன்ட் நடக்கும். இந்த ஒரே ஒரு மார்க் ஆச்சு எடுத்துட்டு போன அதான் கடுகளவு. ஒரு மார்க் ஆச்சு, ஒரு மார்க் படிச்சிருக்கான்ல அந்த ஒண்ணுக்கு நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச அல்லா தன் கையினால் அள்ளி தூக்கி மிருதிக்கு அள்ளி போட்டுவான். நரகத்தில் கிடக்கிற ஒரு புடியில அண்ணா அப்படி வந்துடுவாங்க, ஒரு புடியில அப்படி தூக்கி இங்க எரிஞ்சிருவாங்க அல்லா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. நம்ம அல்லாஹ் உன்னுடைய கைப்பிடியினால் அள்ளி சொர்க்கத்துல போடுவியே அந்த கூட்டத்தில் கேட்கலாமா? அது யாருக்கு உள்ளது? நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய கைப்பிடியில அள்ளி போடுறான். அப்படி ஆச்சரியப்படுவாங்களாம். இவங்க யாருப்பா ஒரு மார்க் வாங்கினவ, ஒரு அமலும் செய்யல, ஒண்ணுமே செய்யல, உண்மையிலேயே இவங்க கிஃப்ட்ல உடையாந்தவங்க, ஒண்ணும் செய்யாம சொர்க்கத்துடைய எல்லாம் ஆச்சரியப்படுவாங்களாம். அந்த மாதிரி இருக்க ஆசைப்படக்கூடாது. ஏன்? அந்த நிலையை அடைகிறதுக்கு முன்னாடி கோடி ஆண்டுகள் வறுக்கப்பட்டிருப்போம். விளங்கிக்கணும். அல்லவா தூக்கி போடுறான எடுத்தெடுப்புல தூக்கி போடுறது இல்ல, அடுப்பு கரிகளை போல வருவார்கள். அவங்க தூக்கும்போது எப்படி இருப்பாங்களாம்? கறி கட்டையா தான் தூக்குவானா. அப்ப நீ கறி கட்ட மாதிரியான ஒரு லெவல்ல தூக்கி சொர்க்கத்துல போடுவான. மாவுல் ஹயாத் ஜீவநதியில ஒரு முக்கி அப்படி எடுத்தோன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷா வருவானா. அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப நம்ம என்னத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறோம்? எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, நம்ம கடைசி தரஜாவுல எங்களை ஃபெயில் ஆக்கிட்டு யாராவது சிபாரிசு பண்ணி கொண்டு போற நிலைமை உண்டாக்கல அப்படின்றத ஒரு பெரிய தரஜாவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோமே, அது தப்பு. நம்ம சிபாரிசுக்கு ஆசைப்படக்கூடாது. எப்படி கேட்கணும்? அல்லாஹ் எங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அமல் மூலமாகவே எங்களுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்து கூட அல்ல, அப்படியே தப்பித்தவர் ஏதோ ரொம்ப எங்களை மிஞ்சி ஏதாவது கீழே போயிட்டா இந்த சிபாரிசு மூலமாக போடுவீல்ல அப்படின்னு கேட்கலாம். எங்களை நரகம் தாண்டி நீ முடிவு செஞ்சுட்டா சிபாரிசு மாதிரி யாருக்கு பண்ணுவாங்களோ அந்த லிஸ்ட்ல எங்களை வச்சு அந்த இதுலயாவது எங்களை கொஞ்சம் பாஸ் பண்ணி கூடாதுன்னு கேட்கணுமே தவிர அதையே போய் ஹஜ்ஜில போய் கேட்கறாங்க. ஹஜ்ஜில போய் அன்று பிறந்த பாலகனா வரப்போறவன் ரசூலுல்லாஹ்வுடைய சபாத்துக்குள்ள ஆக்கலாம். அம்மா மதீனாவுல போய் ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசுக்குள்ள ஆக்கு ரப்பி உர்சுகுனா யாரத்தகு கபல ரூஹி வல் ஃபரஜின் வரும். அதுல படிக்கிறாங்க பாட்டு. அதுல என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய உர்சுகுனா ஷஃபாஅத்துஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு எங்களுக்கு பாக்கியமான துஆவுலங்க 5 வேளை தொழுகையில அசர்த்துமார்கள் செய்யற துஆவுல சிபாரிசுக்கு ஆசைப்படாதீங்க. அது மாதிரி நிலையை அடைந்தால் அது கேட்டுக்கிறீங்களா? எப்படி கேட்க நல்லாட்ட கேட்கும்போது அல்லாஹ் எங்களை சிபாரிசுல நீங்க அப்படி கேட்கலாமாங்க? நீங்க பரிசையிலே கேட்கறீங்க, அல்லாஹ் யார் மூலமா வாச்சு சிபாரிசு பண்ணி எங்களை பாஸ் ஆக்கி விடலான்னு கேட்டீங்களா? 100க்கு 100 எழுதுற மாதிரி பரிசை எழுத போறீங்க. பரிசை எழுத போகும்போது எப்படி ஆச்சு போக கூடாது? அல்லாஹ் இப்படியாச்சும் 32 மார்க் வாங்கி அவருடைய சிபாரிசுல ஹெட் மாஸ்டர் சிபாரிசுல 33 போடக்கூடிய ஆள் ஆக்குன்னு கேட்டீங்களா? யாராச்சும் கேட்டுருக்கீங்களா? அப்ப ஆகிரத்துல மட்டும் அப்படி கேட்கறீங்க. துன்யாவில் கேட்க மாட்டீங்க இல்லைங்க. துன்யாவில் என்ன கேட்பீங்க? 100 கொடுத்துடல 100க்கு 100 தப்புனா ஒரு 99 ஸ்டேட் பஸ்டா இல்லாட்டாலும் ஸ்கூல் பஸ்டா வச்சு வரது இல்லையா? அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க இல்லைங்க. அப்படியாச்சும் ஆசைப்படணும். அதனால நம்ம சிபாரிசை தப்பு தவற வழங்கி இருக்கிறோம். அதனால சிபாரிசு உண்டு, அல்லாஹ் சொல்லும் போது உண்டு, யாருக்கு சொல்றானோ அவருக்கு உண்டு, யாருக்காக சிபாரிசு பண்ண சொல்றானோ அவருக்கு உண்டு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தெடுப்புல பண்ணி எல்லாரையும் பண்ணிட மாட்டாங்க. பல கட்டங்கள்ல 4 கட்டங்களாக சிபாரிசு பண்ணி அது எல்லாரையும் வெளியேற்றுவாங்க. அதுக்கு பிறகு மிச்சம் உள்ளவங்க கிடப்பாங்க. அவங்களுக்கு நீங்க நாங்கெல்லாம் சொர்க்கத்தில் உட்கார்ந்து சிபாரிசு பண்ணணும், நமக்காக அவன் பண்ற மாதிரி ஆக்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இந்த அடுப்பு கறியா இருப்பான அவனுக்கு சிபாரிசு பண்ணக்கூடியவர்கள் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படணும். இப்ப சொல்லுங்க, இந்த சிபாரிசுக்கு தர்காவுக்கு சம்பந்தம் இருக்கா? நீங்க கேட்கறீங்க. ரசூலுல்லாஹே அவ்வளவு கேட்க முடியாது. பெரிய பெரிய நபிமார்களை நூறு வச்சு விட்டு இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது நம்மகிட்ட வர வைப்பாங்கிறாங்க. இவன் நினைக்கிறான் அவுலியா நமக்கா பண்ணி நம்ம வாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம், உண்டியில் ஒரு 11 ரூபாய் போட்டுருவோம். அவர் அப்படி புட்டு சீழ்த்து சேர்த்த மாட்டாரா? அவருக்கே எத்தனை பேர் சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கும் அல்லாதான் அறிவான். அவங்களா அதான் விஷயம். அதனால அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில நம்ம விடுபடணும். இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள் வேறு என்னென்ன சான்றுகளை எல்லாம் எடுத்து வைக்கிறார்களோ அந்த சான்றுகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு